திரு நாஞ்சில் சம்பத், நடக்கக்கூடிய விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? உருக்குலைக்கும் உட்பகையால் பாழ் செய்யக்கூடிய குழு மனப்பான்மையால் அதிமுக பட்டமரமாகி கொண்டு வருவது எனக்கே கவலையை தருகிறது. ஒரு கட்டுப்பாட்டுக்கு இந்தியாவில் பெயர் போன கட்சி அதிமுக. சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு அமைச்சராக இருந்த பெருமாட்டி கோகுல இந்திரா செல்கிறார். அங்கே ஒட்டப்பட்ட சுவரொட்டியில் ஒருவருடைய படம் இல்லை என்று தகராறு நடைபெறுகிறது. ஊடகத்தில் செய்தியாக வந்ததற்கு பிறகு அன்றைக்கே உத்தரவு போடுகிறார் ஜெயலலிதா, தமிழ்நாட்டில் எங்கே எந்த இடத்தில் கழகம் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடக்குமானால் அறிஞர் அண்ணா, நிறுவனத் தலைவர் எம்ஜிஆர், கட்சியின் பொதுச் செயலாளர் தவிர யாருடைய படமும் சுவரொட்டியில் இருக்கக்கூடாது என்று அடுத்த நாளே நடைமுறைக்கு வந்து அவர் மறைகிற வரை அந்த கட்டுப்பாட்டை மீற முடியாத ஒரு கட்சியாக அந்த கட்சியை தற்காத்து வைத்திருந்தார் ஜெயலலிதா. இன்னைக்கு கும்பகோணத்தில், திருநெல்வேலியில், கன்னியாகுமரியில், மதுரையில் என்று கள ஆய்வு கூட்டம் என்று நடத்தி கைகலப்பில் ஈடுபட்டு இந்த நாட்டில் அடிதடியில் இறங்கி அதிமுக இன்னைக்கு புண்ணாகி கொண்டிருக்கிற, அதில் ஸ்டீல் வடிந்து கொண்டிருப்பதற்கு இதெல்லாம் காட்சி. நீங்கள் சொல்கிறீங்க, நேற்று நத்தம் விஸ்வநாதன்ட்ட இதே கேள்வி கேட்கப்படுது. இது ஜனநாயகத்தின் ஒரு அடையாளம், யார் வேலை செய்கிறதுன்னு போட்டி போட்டு அங்கே ஒரு கலேபரம் நடந்ததே ஒழிய இது மோதல் கிடையாது, யார் அதிகமாக உழைக்கணுங்கிற போட்டி நடந்ததுன்னு அவர் சொல்றாரு. அதெல்லாம் கிடையாது. உங்கள் உழைக்கவே முடியாது. அங்கே உழைக்க வாய்ப்பு இருந்தாலும் உழைக்க முடியும். இது கள ஆய்வை உடனடியாக நிறுத்தலைன்னு சொன்னால் இது கொலையில் போய் முடியும். பந்தாட்ட மைதானத்தில் பந்தை உதைப்பதற்கு பதிலாக ஆளை உதைப்பதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு புரட்சி தமிழர்னு போஸ்டர் விடுறாங்க. இதில் இது இந்த நாட்டில் சத்யராஜ் என்கிற பகுத்தறிவு கொள்கையில் அழுத்தமான நம்பிக்கை உள்ள ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், ஒரு திரைக்கலைஞருக்கு கொடுக்கப்பட்ட பட்டத்தை இரவல் வாங்கி இப்படி ஒட்டுகிற இந்த ஈனத்தனத்தை என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இது என்ன பெரிய ஈனத்தனம் இது? அடுத்தவனுக்கு பட்டத்தை தரதாக்கி கொள்வதை விட அயோக்கியத்தனம் வேற ஏதாவது இருக்கா? இல்லை, ஏன் இவ்வளோ கடுமையாக பேசுறீங்க? இவரோட கடுமையான வார்த்தைகள் இருக்கு என்ற அதை சொல்லவா? வேண்டாம், நான் கேட்குறேன். ஒரு 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 தலைமையை தக்க வைத்து கொண்டார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அதிமுகவை காப்பாற்றுகிற கடமையில் அவர் தோற்று போனார். ஏங்க, எந்த கட்சியிலுமே உட்கட்சி மோதல் இல்லையா? திமுகல முரண் இல்லையா? காங்கிரஸ்ல இல்லையா? இல்ல மற்ற கட்சிகள்ல இல்லையா? அப்புறம் ஏன் அதிமுகவை குறி வைக்கிறீங்க? உட்கட்சி மோதல் இருக்கும், அடிதடி வரும், கலகம் வரும். தலைமை உடனடியாக அதை கண்காணிக்கும், கட்டுப்படுத்தும். இதுவரைக்கும் கட்டுப்படுத்தலை, கண்காணிக்கலை. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு எந்த முயற்சியும் எடப்பாடி தரப்பு எடுக்கலை. ஏன்னா அவரே செயலிழந்து கிடக்கிறார். இந்த கட்சியை இனி காப்பாற்ற முடியும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா, அக்னீஸ்வரனுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல, எனக்கு இல்லை. ஏன் இல்லைங்கிறீங்க? ஏன் ஒரு அவநம்பிக்கையை தொடர்ச்சியா நீங்க விதைச்சுக்கிட்டே வரீங்க? எடப்பாடி பழனிசாமி உருவெடுத்து விட்டார். என்ன உங்களுக்கு 11 தோல்வி பழனிசாமியால அந்த கட்சி நீ காப்பாற்றப்பட முடியாது. அவரை தலைமை பொறுப்பிலிருந்து அகற்ற வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் அவராகவே விலக வேண்டும். அது வரைக்கும் இதுதான் நடக்கும். சரி, அவர் தலைமை பொறுப்புல இருந்து அகற்றணும், இல்ல அவரா விலகணுங்கிறீங்கல்ல, அவருக்கு என்ன மாற்று ஆப்ஷன் சொல்ல முடியும்? நீங்க அதிமுக பயணிச்சிருக்கிறீங்க, திராவிட இயக்கத்தின் இது என்ன? அக்னீஸ்வரனே அதுக்கு தகுதியானவன். ஒரு சாதாரண தோரணம் கூட அந்த கட்சிக்கு தலைமை தாங்க முடியும். இதை எடப்பாடி மீதான ஒரு ஒரு வன்மமா தானே பார்க்க முடியும். அவரை விட யாரை வேணாலும் போடுங்க, அவர் வேணாம் அப்படின்னா என்ன பொருள்? ஆமா, அதான் அந்த அந்த நிலைமைக்கு தொண்டர்கள் வந்துட்டாங்க. தொண்டர்கள் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு ரயிலில் பயணம் செய்துட்டு வர்றேன், என்கிட்ட பேசுகிறாங்க.
என்ன இதை நீங்க இதை சொல்லுங்க, இவருக்கு தலைமை இருக்கிற வரைக்கும் இந்த கட்சியை காப்பாற்ற முடியாது, அவரையாட்டு வெளியேற சொல்லுங்க, இல்லைன்னா வெளியேற்றுவதற்கு என்ன வியூகமோ வகுக்க பாருங்க. சரிங்க, அவர் வேணான்னு சொல்றீங்க. இப்ப 26ல அதிமுகவை யார் தலைமையேற்று வழி நடத்துவா சொல்லுங்க. இன்னும் ஒரு 15 மாசம் இருக்கு. உங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த ஒரு திறமையான அதிமுகவை காப்பாற்றக்கூடிய ஒரு தலைமை சசிகலா தலைமை தாங்குவாங்க. எப்படி அது தாங்க முடியும்? அப்ப நீங்க வந்து ஒரு சார்பு இருந்து பேசுறீங்கன்னு பார்க்க முடியாது. உங்களை முதலமைச்சராக முடிசூட்டப்பட்டவர், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்று அறிவிக்கப்பட்டவர், அன்னைக்கு பம்பாயில பதுங்கி கொண்ட ஒரு ஆளுநரால பட்டாபிஷேகம் நடப்பதற்கான வாய்ப்பை இழந்தவர். அவங்க தலைமை தாங்கினா தொண்டர்கள் ஏத்துக்கிடுவாங்க. சரி, இப்ப வரைக்கும் நீங்க தான் தலைமை தாங்கணும்னு எடப்பாடி அணியில இருந்து யாரும் போய் அங்க நின்னு கேட்கலையே. அவங்களும் அதற்கான ஒரு மிக தீவிரமான ஒரு முயற்சி எடுக்கிற மாதிரியும் தெரியலையே. அப்புறம் எப்படி அது வெளிப்படையா தெரியாது உங்களுக்கு? உங்ககிட்ட சொல்லிட்டா எடுப்பாங்க, பேசிட்டு இருக்காங்க. அது இனிமேல் நடக்கும்னு நினைக்கிறீங்க? நடக்கும், வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா இருக்கு. சரி, திரு நாஞ்சில் சம்பத், இந்த நம்பிக்கையை எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயம். எந்த நம்பிக்கை? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஒரு ஜனநாயகத்தின் அங்கமா இருக்குது. அதிமுக நடத்தக்கூடிய கலாய்வை பார்த்து திமுக அஞ்சுகிறது அப்படின்னு KP முனுசாமி பேசுறாரு. அப்படி ஒரு தரவு இல்லாம தாண்டி குதிக்கிறாரு. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சென்னையில் 5 வட்டங்கள் தவிர வேறு எல்லா வட்டங்களிலும் அதிமுக விட பிஜேபி அதிக ஓட்டு வாங்கியிருக்கிறது. 5 வட்டத்தை தவிர எல்லா வட்டத்திலையும் ஏண்டா ஆதாரம் இருக்கு. அப்போதே அந்த கட்சி தலைமை விழித்திருக்க வேண்டாமா? நீ கள ஆய்வு செய்வதென்றால் கிளைக்கழக கூட்டத்தை நடத்தணும். கள ஆய்வு செய்வதென்றால் நகரக்கழக செயல்வீரர்கள் கூட்டத்தை நடத்தணும். கள ஆய்வு நடத்துவதென்றால் ஒன்றிய செயல்வீரர்கள் கூட்டத்தை நடத்தணும். அதற்கு பிறகுதான் மாவட்ட கழக செயல்வீரர்கள் கூட்டத்தை நடத்தணும். நீங்கள் செய்வது கள ஆய்வா? நீங்கள் புழுத்து போன புண்ணுக்கு புனுகு பூச முயற்சிக்கிற முயற்சி இது. அந்த கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டன் சொல்ல முடியாத வலியிலும் வாதையிலும் இன்றைக்கு அவன் நடுங்கி கொண்டிருக்கிறான். அவன் எதையும் எதிர்பார்த்து இயங்குகிறவன் அல்ல, எதையும் எதிர்பாராமல் இயங்குகிற வெள்ளந்தி தொண்டர்களுடைய கொள்ளிடம் அதிமுக. இன்னைக்கு அந்த கட்சியை காப்பாற்றுகிற கடமையில் நாளுக்கு நாள் தோற்று கொண்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. ஒரு 11 தோல்வி பழனிசாமி அடுத்த கட்டத்திற்கு இந்த கட்சியை கொண்டு வருவதற்கு எல்லோரையும் ஒருங்கிணைக்கிற கடமை அவர்தான் செய்ய வேண்டும். சரிங்க, ஏன் நீங்க திரும்ப திரும்ப இந்த 11 தோல்விங்கிறத ஒரு பிராண்ட் பண்றீங்க? இப்ப கலைஞர் கருணாநிதி அவர்கள் 13 வருஷம் எதிர்கட்சி வரிசையில இல்லையா? திருப்பி அவர் ஆட்சியில கொண்டு வரலையா? பாராளுமன்றத்தெல்லாம் 2 சீட்டு தான் எம்ஜிஆர் வந்தார், ஜெயித்தார். 16 ஜெயிச்சாருங்க. நான் முடிச்சிடுறேன். அப்ப ஒரு 6 வருஷத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி மேல ஏன் இவ்வளவு ஒரு ஒரு அவமரியாதையான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறீங்க? 26ல முடிச்சிடலாம். 11 தோல்வி பழனிசாமின்னு அவமரியாதையா? வேற என்ன? அது 11 இடத்துல தோத்துருக்காருன்னு சொல்றேன். இதுல என்ன அவமரியாதை? இன்னும் வர்ற தேர்தலில் நீ ஜெயிப்பியா? உனக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? நீ பிஜேபி கூட இன்னும் கள்ள உறவு வச்சுக்கிட்டே இருக்க. அப்படி இருந்தா ஏங்க திமுக நாளைக்கு ஒரு பொதுக்கூட்டம் போட்டு வக்ஃபு வாரிய திருத்தத்தை கொண்டு மசோதாவை கண்டிச்சு பேச சொல்லுங்க. எடப்பாடிய பேசுவாரா? சிறுபான்மை ஓட்டு இவர் வாங்குவாரா? தமிழ் மகன் உசேன் ஓட்டே வாங்க முடியாது. நீ எவ்வளவு பச்சை துரோகம் செய்திருக்க. நீ அவை தலைவருங்க. யாரு? தமிழ் மகன். அவங்க என்னடே சொல்லிட்டாரு, நான் போட மாட்டேன்னு. எப்படிங்க போட முடியும்? ஒரு வக்ஃபு மசோதாவை கொண்டு வர்றாங்க, நாளைக்கு பேசுவாரா? இவருக்கு அஜெண்டாவில் இருக்காது. அரசியல்னா என்னங்க இது? அதனால இப்படித்தான் நடக்கும். இந்த கட்சியை சின்னாபின்னமாக்கி சிதிலமாக்கி இதை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பது எஜமானன் கட்டளை. எஜமானன் கட்டளையை நிறைவேற்றுவதற்கு இந்த காரியம் நடந்துட்டு இருக்கு. இல்லைன்னா கட்சியை ஒன்றிணைக்கணும்னு அவர் இல்லைங்க சொல்லணும். சரிங்க, அப்படி இருந்தா திமுக பாஜக மறைமுக உறவுன்னு ஏன் எடப்பாடி பழனிசாமியோ அதிமுக தலைவர்களோ திரும்ப திரும்ப சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்? என்ன லாஜிக் இருக்கு நீங்க சொல்றபடி பார்த்தா? அப்படின்னா ஏன் திமுக வெளிப்படையாக இல்லைங்க இயங்குது?
பிஜேபிக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வர்றாங்கங்க. இவரும் தான் ட்வீட் நாடாளுமன்றத்தில் ஏங்குறாங்கங்க. இவரும் ஆளுநரை கண்டிச்சு போடுறாரு. மணிப்பூர் விஷயத்துல சொல்றாரு. எல்ஐசி இந்தி திணிப்புன்னு சொல்லி முதலான ட்வீட் போட்டதும் எடப்பாடி பழனிசாமி தான். அப்புறம் என்ன உங்களுக்கு சரி, மணிப்பூர் கலவரத்தில் என்ன சொன்ன நீ? மத்திய அரசு சரியான நடவடிக்கை எடுக்கணும் இவர் தாங்க சொல்றாரு. மணிப்பூர் பிரச்சனைக்கு என்னங்க தீர்வு சொன்னியா நீ? அந்த முதலமைச்சரையாவது பதவி விலகி பதவி விலகி இருக்கணும்னு சொல்ல வேண்டாமா? நீ சொன்னியா? நீ மணிப்பூர் எரிந்து கொண்டிருக்கிற பொழுது நைஜீரியாவில் போய் விருது வாங்கி சிரிச்சிட்டு நிற்கிறியே, இதெல்லாம் அநியாயம்னு சொன்னியா நீ? என்ன அரசியல் பண்றீங்க நீங்க? அதிமுக நான் கேட்கறது அதிமுக அடிப்படை தொண்டனை திருப்திப்படுத்த தெரியல, அரசியல் செய்ய தெரியல, கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற கவலையோ பொறுப்புணர்ச்சியோ இல்லை. அப்ப யாருடைய ஏவலையோ நிறைவேற்றுவதற்கு இந்த நாட்டில் ஒரு மௌன அரசியலை எடப்பாடி இன்றைக்கு அரங்கேற்றி கொண்டிருக்கிறார். அதிமுகவை இனிமேல் காப்பாற்ற முடியுமா என்கிற கவலையில் அந்த தொண்டர்கள் மூழ்கி போயிருக்கிறார்கள். அந்த கவலை எனக்கு உண்டு. ஏன்னா பிஜேபி என்கிற ஆர்எஸ்எஸ் என்கிற வகுப்புவாத மதவாத அரசியலை தகர்க்கவும் தடுக்கவும் ஒரு அரண் அவசியப்படுகிறது. திமுக மட்டும் அது செய்ய முடியாது. அதிமுகவும் சேர்ந்து செய்ய வேண்டும். அதிமுகவும் சேர்ந்து செய்ய வேண்டுமானால் அதிமுக வலிவோடும் பொலிவோடும் இருக்க வேண்டும். அதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இல்லை என்பதுதான் என்னுடைய வேதனை.